ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எப்போவுமே சண்டே மார்னிங் தான் ஃபிஷ்ஷு அந்த மாதிரி சிக்கன் இல்லாட்டி எடுக்க போவோம். இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமாக சாட்டர்டே ஈவினிங்கே ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக ஒர்க்லேருந்து வரும்போதே என்னை வந்துட்டு மீன் கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி சாட்டர்டே வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஹாலிடே. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே கம்பைண்டாக. பட் எனக்கு ஆஃபீஸ் இருந்தனால நான் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு 4:30 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வரும்போது இந்த மாதிரி நம்ம வரும்போதே ஃபிஷ் வாங்கிட்டு வந்துடலாம், ஸோ நைட்டே நம்ம செஞ்சுட்டோம்னா நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இந்த கடைக்கு போனோம். அவருக்கு எனக்கு என்னமோ விரால் மீன் சாப்பிட்ணுன்னு தோணியிருக்க போல இருக்குது. ஏன்னா எங்கள் பாட்டி வீட்டில் இருந்தாங்க. ஸோ எங்கள் பாட்டி செய்கிற விரால் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். சரி, அதனால் விரால் மீனே வாங்கலான்னு அப்படின்னு நினச்சோம். பாருங்கள், மணி பார்த்திங்கன்னா 4:30. அந்த டைமில் தான் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு உயிரோடு இருக்கிற விரால் மீன் தான் நாங்கள் போட்டோம். அப்படியே அது கொஞ்சம் அந்த இன்னும் ரொம்ப படுத்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே துள்ளும் பாருங்கள். எங்களுக்கு அப்படியே பயமாயிடுச்சு. ஐயோ என்னடா அது இப்படி துள்ளுது அப்படின்ட்டு அது மேலேருந்து அப்படியே எகிரி குதிக்குங்க பாருங்கள். உங்களுக்கு வால் ஆடுறது தெரியுதா? அந்த இதில் ஒரு போடு போட்டாங்க பாருங்கள், பாவமாக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும்னா சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கும் தோணுச்சு. அதுக்கப்புறம் 2, அதாவது ஒரு கிழங்கா மீன், ஒரு விரால் மீன். அதாவது விரால் மீன் வந்துட்டு 2மே, அதாவது குழம்புக்கு வறுக்கிறதுக்கு அப்படி 2மே சேர்ந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் இது பண்ணோம். என் ஹஸ்பண்டுக்கு வேறு பயம், அதில் கையில் தொட்டோம்னா எங்கே அதை துளிருமோ அப்படின்னு அவங்க கையிலேயே கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நேராக அந்த மீன் வெட்டுற அவங்க கிட்ட தான் போயிட்டோம். ஏன்னா இதெல்லாம் ஒரே இடம் தான், இது வேறு இடம்லாம் கிடையாது. அங்கே பார்த்திங்கன்னா நிறையா மீன் வெட்டியிருப்பாங்க போட்டிருக்கு. கொஞ்சம் அந்த ஈயெல்லாம் இருந்துச்சு. சரி, இந்த இடத்துலலாம் ரொம்ப நம்ம சுத்தம் பார்க்க முடியாதுன்னு அப்படியே பாருங்க எவ்வளோ ஒரு போடு போடுறாங்க. அந்த மீன் அவ்வளோதான் செத்துருச்சு. ஸோ இதை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆஸ் ஐ செட், நல்லா சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் பாவம் பார்க்காம நம்ம இருந்தாகணும்ன்ட்டு இவர்கிட்ட கேட்டேன், ஏங்க இது எப்படி க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பூனை இதுக்காக வெயிட்டிங். ஏன்னா இவங்கெல்லாம் அந்த தலை இதெல்லாம் பிச்சு போடுறப்போ தூக்கி போடுவாங்க இல்லையா, அதை சாப்பிட்றதுக்காகவே அந்த பூனை அங்கேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் இந்த விரால் மீன்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நானும் என் பாப்பாவும் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இன்னொருத்தவங்க வந்துட்டு அதில் அப்படியே உயிரோடையே பிடிச்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே இங்கே மீனையும் கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு 2 பேக்கெட்டாக பிரிச்சிட்டோம். நான் தான் சொன்னேன் இல்லையா, 2 விதமான மீன் வாங்கணும் அப்படின்ட்டு. வீட்டுக்கு போய் ஒன்றா தான் வறுக்கிறோன்னாலும் இங்கே மிக்ஸ் பண்ண வேணாம், ஏன்னா தெரியாது அப்படின்ட்டு தலையெல்லாம் குழம்புக்கு வச்சுட்டு மற்ற மீன்லாம் பேக் பண்ணிட்டு, சரி தலை ஒரு மாதிரி வலிக்குது, ஏன்னா ஸ்மெல் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நேராக பக்கத்தில் இருக்கிற டீ ஷாப் தான் போனோம். டீ ஷாப்புக்கு போயிட்டு டீ குடிக்கிறதா அப்படின்ட்டு தான் சரி நான் காஃபி ஆர்டர் பண்ணேன். இங்கே சூப்பராகவே இருக்கும் காஃபி, அப்படியே நல்லா கரும்பு சர்க்கரையெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும். கூட பாப்பாவுக்கு வந்துட்டு பூஸ்ட்டையும் ஆர்டர் பண்ணி அங்கேருந்து குடிச்சிட்டு போலாண்டா வீட்டுக்கு போய் நீ அடுத்தது மீன் குழம்பு செய்கிற வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான், ஹஸ்பண்ட், பாப்பா 3 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். தேங்க்யூ அண்ட் பாய்.